அந்த அம்மா ஹேண்டிகேப் போல. அப்போ அவன் காரை விட்டு இறங்கி அம்மாவை கூப்பிட்டுட்டு காரை ஓரமாக எடுத்து விட சொல்லி நம்ம தம்பிகிட்ட இறந்தவங்கிட்ட சாவியை கொடுத்துருக்காங்க. இவன் எனக்கு வண்டி ஓட தெரியாதுன்னு அங்கே நின்று ஆட்டோக்காரனை கூப்பிட்டு வண்டியை எடுத்து விட சொல்லிட்டு சாவியை வாங்கி சாமி கும்பிட்டுட்டு இருக்கவன்ட்ட கொடுத்துருக்காங்க. இவங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் காரில் 15 பவுன் நகை இருந்ததாக சொல்லி கம்ப்ளைண்ட். இதுக்கு என்கொயரிக்கு கூப்பிட போனது தான், என்கொயரிக்கு தம்பியை கூப்பிட்டு போய் தான் அடிச்சிருக்காங்க. அவன் சொல்லலைன்னா அவன் தம்பியையும் இவன் முன்னாடியே கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. இவனுக்கு ப்ரீவியஸ் கேஸும் கிடையாது, எந்த விதமான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸும் கிடையாது, எந்த ஒரு சின்ன 75 கூட கிடையாதுண்ணா. இது நடந்தது எல்லாமே கோயிலுக்குள்ளே மாட்டுக்கணும். அந்த இல்லை, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நகை பறி கொடுத்தவங்க நகை திருட்டுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்கள விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில ஒரு ஆட்டோக்காரன் எடுத்து விட்டவங்களையும் என்கொயரி பண்ணும்போது அந்த ஆட்டோக்காரனும் இந்த 6 பேர் அடித்த போலீஸும் ஒரே கம்யூனிட்டி. அதனால் அவனை ரிலீவ் பண்ணிவிட்டு இவனை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அடித்து இவன் முடியாமல் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போன இடத்துல அங்கேயே ஆள் ஸ்பாட் அவுட். கோயிலுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, எல்லாத்துக்கும் விட்னஸ் இருக்குது. கோயில் நிர்வாகிகள் தான் கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டுருக்காங்க. அதிகாரிகள் இப்போ கேஸை சஸ்பீசியஸ் டெத்துன்னு 196 போடுறாங்க. இப்போ கிராம மக்களுடைய ப்ரெஷரில் இப்போ அவங்க எல்லாம் 6 பேர் அக்யூஸ்டாக சேர்த்து அவங்கள டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கண்ணா.